வணக்கம். நான் ராம்குமார். கொழும்பில் கணித பாட கற்பித்தலில் 15 வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்று நாங்கள் 2015ஆம் ஆண்டு OL பாஸ் பேப்பர் அதுல 3வது கேள்வி செய்ய போறோம். இருபடி சமன்பாடுகள் சம்பந்தப்பட்ட கணக்கு 3வது கேள்விக்கு நாங்கள் போகலாம். 2015ஆம் ஆண்டு OL பாஸ் பேப்பர் அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட கேக்குறாங்க இந்த PVயின் நீளத்தை காண சொல்லி. அப்ப PVயின் நீளத்தை நாங்கள் காணணுமாக இருந்தால் இந்த AVயின் நீளம் 3x சக 2, AVயின் நீளம் 3x சக 2, அதுல இருந்து நாங்கள் கழிக்க வேண்டும். பாருங்க, இது ஒரு சதுரம், 4 பக்கங்களும் சமன் காட்டப்பட்டது கிரீன் கலரால. பாருங்க, ஒரு குறி இடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இதன் அர்த்தம் இந்த 4 கோடுகளும் நீளத்தில் சமன். போதாக்குறைக்கு ஒரு சதுரம் என்று சொல்லி இருப்பாங்க. அப்ப இந்த சதுரத்தின் 4 பக்கங்களும் ஒன்றுக்கொன்று சமன். அப்ப பாருங்க, இந்த பக்கம் x சக 3, இந்த பக்கம் x சக 3, இந்த பக்கம் x சக 3. இந்த பக்கம் x பிளஸ் 3 ஆக இருந்தால் சதுரத்தின் இந்த பக்கம் x பிளஸ் 3 ஆக இருந்தால் சதுரத்தின் இந்த பக்கமும் x சக 3 ஆக இருக்கும். எனவே நாங்கள் இந்த 3x சக 2ல இருந்து 3x சக 2ல இருந்து இந்த x சக 3 கழிப்போம். 3x சக 2ல இருந்து இந்த x சக 3 கழிப்போம். அப்ப 3x சக 2ல இருந்து கழிக்கோணும் x சக 3. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா இந்த பிராக்கெட்டை கழட்டுங்க. இந்த பிராக்கெட்டை கழட்டினோம்னா 3x சக 2 இங்கே சய, இதுல சக சயவ சகவால பெருக்கினா சய, சய சக சய x சயவ சகவால பெருக்கினால் சய 3x ல x போனா 2x சக 2 சய 3 சய 3. இதற்கு நாம் உங்கள்ட்ட கேக்குறாங்க PVயின் நீளம் சமன் 2x சய 1 என காட்டுக. ஓகே, அடுத்த கேள்வி ரோமன் இலக்கம் 2வது கேள்வி பாருங்க. 2வது கேள்வியில் AVயின் கீழ் AD, AVயின் கீழ் AD அது சமன் PQயின் கீழ் P, PQயின் கீழ் P. சோ AVயின் நீளம் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். AVயின் நீளம் பாத்தீங்கன்னா AVயின் நீளம் 3x சக 2, AVயின் நீளம் 3x சக 2, AVயின் நீளம் 3x சக 2. அதன் கீழ் AD நீளம், AD யின் நீளம் எவ்வளவு சொல்லுவோம்? AD நீளம் x சக 3, AD நீளம் x சக 3. இது கோவைகளாக இருப்பதனால் இதுக்கு நாங்கள் பிராக்கெட் போடுவோம். சமனுக்கு நேரே சமன் போட்டு PQக்கு பதிலாக சதுரத்தின் 4 பக்கங்களும் சமன். அப்ப பக்கம் AP x சக 3 பக்கம் PQ, பக்கம் PQ என்னவாக இருக்கும்? x சக 3 ஆக இருக்கும். சோ பக்கம் PQ x சக 3 ஆக இருக்கும். PVக்கு பதிலாக என்ன போடுவீங்கள்? இங்க நாங்கள் ஏற்கனவே ஆன்சர் எடுத்துட்டோம். PV சமன் 2x minus 1 என்று சொல்லி, அப்ப PVக்கு பதிலாக 2x minus 1 போடுவோம். 2x minus 1. ஓகே, கீழே அது தெரியுது இல்ல, கொஞ்சம் என்னவாவது மறைக்குது. சரி, நாங்க என்ன செய்வோம்னா இதுல கீழே 2x minus 1, இத இந்த லைன் அப்படியே எழுதுறேன். கவனிங்கோ, இத நான் எழுதுறேன். கீழே மறைஞ்சது நான் மேல எழுதி இருக்கேன். கவனிங்கோ, என்ன செய்வோம்னா நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்வோம். 3x சக 2 2x செய்வதால குறுக்கு பெருக்கம் செய்வோம். அப்ப 3x சக 2 இந்த 2x செய்வதால குறுக்கு பெருக்கம் செய்வோம். அதே போல x சக 3 x சக 3ஆல குறுக்கு பெருக்கம் செய்வோம். x சக 3 தர x சக 3. சரி, அப்ப என்ன செய்யலாம்? இந்த 3x ஆல 2x பெருக்குவோம். இந்த சக 2 மறைச்சு கொண்டு ஏற்கனவே 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு இதை பற்றி படிச்சிருக்கீங்கள்.
முன்பு ஒரு குறியீடு இல்லை என்றால் சக, இங்க சக, சகவ சகவால பெருக்கினால் சக, மூவி 2 6, சக சகவால பெருக்கினால் சக, மூவி 2 6, x x ஆல பெருக்கினால் x வர்க்கம், சோ 3x 2x ஆல பெருக்கினால் 6x வர்க்கம். அடுத்து சக 3x சயவால பெருக்குவோம், சகவ சயவால பெருக்கினால் சய, சக சய சய, 3x ஒன்றால பெருக்கினால் 3x. அப்புறம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சக 2ஆல இந்த பிராக்கெட்டுக்குள்ள உள்ள ஒவ்வொன்றையும் நாங்கள் பெருக்குவோம், சக 2ஆல பிராக்கெட்டுக்குள்ள உள்ள ஒவ்வொன்றையும் பெருக்குவோம். அப்ப பாருங்க சகவ சகவால பெருக்கினால் சக, ஈ2 4x, சக சய சய, ஈ1 2, அது சமன். சோ இந்த ரெண்டு கோவைகளையும் நாங்க ஒன்றோடு ஒன்று பெருக்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா x ஆல் x பெருக்கினா xx, x வர்க்கம், x 3ஆல பெருக்கினா 3x. அதாவது இந்த 3 மறைச்சு கொண்டு எப்படி இந்த 3 மறைச்சு கொண்டு x ஆல x plus 3 பெருக்குவோம், இந்த 3 மறைச்சு கொண்டு x ஆல பெருக்குவோம். சோ x x ஆல பெருக்கினா x வர்க்கம், x 3ஆல பெருக்கினா 3x, 3x ஆல பெருக்கினா 3x, 3 9. பாத்தீங்கன்னா 6x வர்க்கம், சய 3x சக 4x சயx சய 2. சரியா, இப்ப சமனுக்கு நேரே சமன். இந்த x வர்க்கம் சமனுக்கு இங்கால கொண்டு வாங்கும், x வர்க்கம் சமனுக்கு இங்கால வந்தா சயx வர்க்கம், சக 3x சக 3x சகாரx, சக 3x சக 3x சகாரx, சகாரx சமனுக்கு இங்கால கொண்டு வாங்கும். அப்ப சக rx சமனுக்கு இங்கால கொண்டு நீங்கள் என்றால் என்ன வரும், சக 3x சக 3x சகாரx, சகாரx சமனுக்கு இங்கால வந்துச்சு என்றால் சய rx, சக 9 சமனுக்கு இந்த பக்கம் வந்தால் சய 9 சமன் 0. சோ rx வர்க்கத்துல x வர்க்கம் போனால், rx வர்க்கத்துல x வர்க்கம் போனால் 5x வர்க்கம், rx வர்க்கத்துல x வர்க்கம் போனால் 5x வர்க்கம், சய rx சாரி சய x சய rx உங்களுக்கு எவ்வளவு சொல்லுவாங்க. இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்கு, சய 3x சக 4x சக x, சய 3x சக 4x சக x. இப்ப சரி வருமோ, சக x சய rx sin x, சக x சய rx sin x, சய 2 சய 9 சய 11 சமன் 0. இவ்வாறு எங்களுக்கு ஒரு கோவை கிடைக்கும். இந்த இருபடி சமன்பாட்டை சாதாரணமாக செய்யலாம், ஏனென்றால் இந்த மூன்று கோவையை எங்களால காரணிப்படுத்த முடியாது. நாங்க வழக்கம் போல காரணிப்படுத்த இயலும். சோ காரணிப்படுத்த முடியாத மூவருப்பு கோவையை கொண்டு இந்த இருபடி சமன்பாட்டை தீர்ப்பதற்கு நாம ரெண்டு முறைகள் பாவிக்கலாம். ஒன்றில் வர்க்க பூர்த்தியாக்கல் முறை பாவிக்கலாம், அல்லது சூத்திர முறை பாவிக்கலாம். ஏனென்றால் இது காரணிப்படுத்த முடியாத மூவருப்பு கோவையை கொண்ட இருபடி சமன்பாடு. ஓகே, அப்ப ரெண்டு மெத்தட்ல நான் எதை தெரிவு செய்ய போறேன், சூத்திர முறை. அப்ப நாங்க சூத்திர முறையை பாவிச்சு நாங்க இந்த இருபடி சமன்பாடை தீர்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மூவருப்பு கோவையை கொண்ட இருபடி சமன்பாட்டு பொது வடிவம் என்னன்னு நாங்கள் யோசிப்போம். அப்ப பாருங்க, ax வர்க்கம் சக bx சக c சமன் 0. அப்ப மூவருப்பு கோவையை கொண்ட இருபடி சமன்பாட்டு பொது வடிவம் ax வர்க்கம் சக bx சக c சமன் 0. அப்ப பாத்தீங்கன்னா இங்க a க்கு பதிலாக a சமன் 5, a சமன் 5, அடுத்தது b சமன் sin 5, b சமன் sin 5, அடுத்தது c சமன் sin 11, c சமன் sin 11. a இருக்கிற இடத்தில் a க்கு பதிலாக 5, b இருக்கிற இடத்துல b க்கு பதிலாக sin 5, c இருக்கிற இடத்துல c க்கு பதிலாக sin 11. அப்ப நாங்க அந்த எதை எழுதுவோம், அந்த சூத்திரத்தை எழுதுவோம். என்ன சூத்திரம் பாவிப்போம் சொல்லுவாங்க, x சமன் சய b
x சமன் சய b வர்க்கமூலம். உங்களுக்கு எப்பவும் தெரியும் வர்க்கமூலம் என்றா இரண்டு தீர்வுகள் இருக்கு, பிளஸ் ஓ மைனஸ், இன்பம் துன்பம், இரவு பகல், நல்லது கெட்டது. அதே போல இங்க வர்க்கமூலம் என்றைக்க ரெண்டு தீர்வுகள் இருக்கு, சகவோ சய. சகவோ சய வர்க்கமூலம் b வர்க்கம் சய 4ac b வர்க்கம் சய 4ac அதன் கீழ் 2a அதன் கீழ் 2a. அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால் நாங்கள் வெளியிடுவோம். அப்ப கவனிங்க வந்து x சமன் சய. இந்த b க்கு பதிலாக என்ன போடலாம்? b இந்த பெருமானம் sin. அப்ப இங்க இருக்க சய அப்படியே வரும், சூத்திரத்தில் இருக்க மைனஸ் அப்படியே வரும். b சமன் sin. அப்ப b சமன் sin என்ற b இருக்கிற இடத்தில் b க்கு பதிலாக sin. b இருக்கிற இடத்தில் b க்கு பதிலாக sin. அப்புறம் சகவோ சய பிளஸ் ஓ மைனஸ் சகவோ சய வர்க்கமூலம் b க்கு பதிலாக என்ன போடலாம்? b சமன் sin. b சமன் sin. அப்ப b க்கு பதிலாக சய 5 அந்த வர்க்கம் சய 4 தர 4 தர a க்கு பதிலாக 5 c க்கு பதிலாக சய 11. அப்ப a க்கு பதிலாக 5 தர c க்கு பதிலாக சய 11 அதன் கீழ் 2a. அதன் கீழ் 2a என்றால் 2 தர a க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? a சமன் 5. அப்ப a இருக்கிற இடத்தில் a க்கு பதிலாக 5. அப்ப கவனிங்க, தொடர்ந்து நாம கொண்டு போறோம். இந்த கேள்வியை எப்படி சொல்லுங்க பாப்போம். x சமன் ஓகே என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். என்ன செய்வோம்? யோசிங்க. x சமன் சயவ சயவால பெருக்கினா சயதர சய ச ஒரே குறியீடுகள் பெருக்கிக்க சகவ. சோ சயவ சயவால பெருக்கினா ச சய சய சக சக 5 சகவோ சய பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் சய 5 இன் வர்க்கம் சய 5 இன் வர்க்கம் சய 5 தர சய 5 சயஞ்ச சயஞ்சால பெருக்கினா சயதர சய சக 5 25 அவ சக 25. இப்ப நாங்க பெருக்கோணும் சய 4 5 சய 11. இந்த மூன்று நம்பர்ஸையும் நீங்கள் பெருக்கினீர்கள் என்றால் சய 4 தர 5 தர சய 11. இது உங்களுக்கு ஒரு குறியீடு இல்லையா? சக சய சக சய 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 சக 4 20 20 11 பெருக்கினால் 220. அவ பாத்தீங்கன்னா இங்கு சக 220 அதன் கீழ் 10. அப்புறம் என்ன செய்யலாம்? x சமன் சக 5 பாருங்க, x சமன் சக 5 x சமன் சக 5 பிளஸ் ஓ மைனஸ் சகவோ சய வர்க்கமூலம் 220 25 245 அதன் கீழ் 10. ஓகே, இந்த மாதிரி கொண்டு வரோம். சோ அடுத்த லைன் எப்படி கொண்டு வர போறோம்டா கவனிங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்டா அப்ப நாங்க எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். x சமன் இங்க கொண்டு வரோம் சக 5 சகவோ சய பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 245 அது முழுவதின் கீழ் 10. ஓகே, தொடர்ந்து நாம செய்வோம். x சமன் சக 5
சகவோ சய. இந்த வர்க்கமூலம் 245 ஒரு முழுமை சேடு. இதை நாங்க சேடாக மாற்றுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முழுமை சேடு என்ன, ஈஸியா நாங்க விளக்கம் கொடுக்கலாம், எளிமையா விளக்கம் கொடுக்கலாம். முழுமை சேடு என்றால் அதுக்குள்ள சதுர எண்கள் ஒளிந்திருக்கிறது. அப்ப நான் இந்த 245 எப்படி எழுதலாம்? 245 பெருக்கங்கள் யோசிப்போம். 1+245 அப்படி யோசிக்க அதுல மிகப்பெரிய மேக்சிமம் பெரிய சதுரன் வரக்கூடிய மாதிரி ஒரு பெருக்கத்தை சூஸ் பண்ணோம். ஏனென்றால் முழுமை சேடு என்றால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். முழுமை சேடு என்பது அதுக்குள்ள சதுரன்கள் ஒளிந்திருக்கும். சில நிறைய வரவிலக்கணங்கள் எல்லாம் கொடுப்பாங்க, ஈஸியா எளிமையா சொல்லலாம். முழுமை சேடு என்றால் அதுக்குள்ள சதுரன்கள் ஒளிந்திருக்கிறது. எனவே இந்த வர்க்கமூலம் 249 நாங்கள் எவ்வாறு எழுதலாம் என்றால், வர்க்கமூலம் 49 தர வர்க்கமூலம் 5 அது முழுவதின் கீழ் 10. அப்ப பாத்தீங்கன்னா x7 சக 5 சகவோ சய, x7 சக 5 சகவோ சய. வர்க்கமூலம் 49க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 7. வர்க்கமூலம் 49க்கு ஆன்சர் 7. ஏனென்றால் 7 7 49. சோ வர்க்கமூலம் 49க்கு ஆன்சர் 7 7 49. 7 தர வர்க்கமூலம் 5 அது முழுவதின் கீழ் 10. அது முழுவதின் கீழ் 10. அப்ப உங்களுக்கு ஆன்சர் எப்படி வர போகுது? x7 சக 5 x7 சக 5 சகவோ சய 7 வர்க்கமூலம் 5 அதன் கீழ் 10. இதுதான் உங்களுக்கு எத்தனையாவது கேள்வி சொல்லுங்க. ரோமன் இலக்கம் 3வது கேள்வி. ஓகே, செய்து முடிச்சிட்டோம். என்ன ஓகே டன். ரோமன் இலக்கம் 4வது கேள்விக்கு போகும். 4வது கேள்விக்கு போறதுக்கு இடையில, ரோமன் இலக்கம் 4வது கேள்விக்கு போறதுக்கு இடையில நாம ஒரு விஷயம் யோசிப்போம். இந்த மாதிரி இருந்த இந்த தீர்வுகள் 2 விதமாக எழுதலாம். எப்படி இங்க தீர்வுகள் 2 விதமாக இருக்கு வருது. x க்கு 2 தீர்வுகள் வருது. ஒன்றில் x7 எப்படி 2 விதமாக நாம தீர்வுகள் சொல்லலாம். ஓகே, 2 விதமாக. ஒன்று x7 சக 5 சக 7 வர்க்கமூலம் 5 சக 5 சக 7 வர்க்கமூலம் 5 கீழ் 10 இப்படி ஒரு தீர்வு சொல்லலாம். அல்லது OR இன்னொரு தீர்வு நாம சொல்லலாம். எப்படி என்றால் x7 சக 5 சய 7 வர்க்கமூலம் 5 அதன் கீழ் 10 இன்னொரு தீர்வு சொல்லலாம். ரோமன் இலக்கம் 4வது கேள்வியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்க உங்களோட கையில பக்கத்துலயே இருக்கும், பாஸ்ட் பேப்பர் புக் இருக்கும். பாஸ்ட் பேப்பர் புக்கை வச்சுக்கொண்டு தான் நீங்க இந்த கணக்கை பார்க்க வேணும். வீடியோ பார்க்கறதுக்கு தான் நீங்க கேள்வியை வாசிச்சு போட்டு தான் வீடியோ பார்க்க தொடங்க வேணும். அவங்க சொல்றாங்க இந்த தீர்வு இங்க பொருந்தாது என்பதனை காட்டலாம். அந்த கேள்வி விளக்கமா வருது. இந்த எதிர பிரதியிடுவதன் மூலம் என்றால் PB நீளத்துக்கான கோவையில் இந்த x இன் தீர்வை பிரதியிடுவது பொருந்தாது என்பதனை நிரூபித்து காட்டலாம். அதே பொருந்தாது என்பதை செய்து காட்டலாம், எடுத்து காட்டலாம். சரியா? நாங்க கேள்விக்குள்ள போவோம். PB-க்கான கோவையில் பிரதியிடுவதன் மூலம் காட்டலாம். அப்ப கவனிங்கோ, PB சமன் 2 தர அத 2 தீர்வுகள் இருக்குன்னு கொஞ்சம் முதல் செய்து காட்டினா, x சமன் 5 சய 7 வர்க்கமூலம் 5 இன் கீழ் 10 பிரதியிடுவதன் மூலம். அப்ப x க்கு பதிலாக நாங்க எழுதுவோம் 5 சய 7 வர்க்கமூலம் 5 இன் கீழ் 5 சய 7 வர்க்கமூலம் 5 இன் கீழ் 10 பிரதியிடுவதன் மூலம் பொருந்தாதது காட்டுவோம். அப்ப x க்கு பதிலாக பிரதியிட்டுட்டே -1 சய 1. இடையில பெருக்கல் இருக்கிறதுனால நாங்க என்ன செய்யலாம்? குறுக்கால வெட்டலாம். அந்த 2க்கும் 10க்கும் வெட்டேன். 7 5 10. இப்போ பாத்தீங்கன்னா 5 சய 7 வர்க்கமூலம் 5 இன்
கீழ் 5 சய 1. அப்ப எப்படி வேறும் சொல்லுவோம்? 5 கீழ் 5 இது எப்படி எழுதலாம்னா 5 கீழ் 5 சய 7 வர்க்கமூலம் 5 கீழ் 5. 5 கீழ் 5 சய 7 வர்க்கமூலம் 5 கீழ் 5 சய 1. இது புரியுதா உங்களுக்கு? சோ மேலும் கீழுமாக அஞ்சாவது பாடல வெட்டும் கோபம் ஐயொன்று ஐயொன்று. இதை எப்படி எழுதலாம்? 5 கீழ் 5 சய 7 வர்க்கமூலம் கீழ் 5. ஏன்னா பகுதியங்கள் சமனா இருந்தா மேல உள்ள தொகுதியங்கள் கண்ட முடிக்கும் கழிக்கலாம். ஏன்னா இது 5 கீழ் 5 என்று சய 7 வர்க்கமூலம் 5 சொல்லி இதை என்ன செய்யணும்? செப்பரேட்டா எழுதியிருக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 5 என்ற பகுதியங்கள் சமனா இருந்தா மேல உள்ள தொகுதியங்களை என்ன செய்யலாம்? கண்ட மூடிக்கொண்டு கழிக்கலாம். என்ன ஓகே? அப்ப பாருங்க மேலும் கீழ அஞ்சாம் நம்பரை பாவிச்சு வெட்டியாச்சு ஐயொன்று ஐயொன்று. அப்ப ஒண்டால பிரிச்சம் என்றால் ஒண்டால பிரிச்சா என்ன வரும் சொல்லுங்க? ஒன்று ஓரொன்று ஒன்று சய 7 வர்க்கமூலம் 5 சய 7 வர்க்கமூலம் 5 கீழ் 5. அங்கல பாத்தீங்கன்னா சய 1 சய 1. அப்ப இது என்ன ஒன்று சொல்லுங்க? அப்ப முன்னுபர் குறியீடு இல்லைன்னா சக 1. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 சேர்ந்து 0 ஆகும், 0 ஆகும். அப்ப சக 1 சய 1 0 ஆகும். அப்ப எங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் என்றால் என்ன சய 7 வர்க்கமூலம் 5 கீழ் 5 என்று வருகிறது. அப்ப இது எது சொல்லுமா? அப்ப பிபிக்கான நீளம் தானே. இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தா இந்த இடத்துல போய் செப்பரேட் பண்ணிடுறேன். ஓகே, இது செப்பரேட் பண்ணிருக்கேன். அப்ப PB ங்க நீளம் தான் இவ்வாறு வர பார்க்கிறேன். அப்படி வரையலமா PB என PB சமம் 2x - 1. அதுல முன்னே தான் பிரதியிட்டாங்க. PB என்றது ஒரு கோடு. என்ன ஒரு கோட்டத நீளம் மைனஸ்ல வருமா? மைனஸ்ல வராது. அப்ப எனவே இது பொருந்தாது. அந்த அவங்க பிரதியிடுறது சொல்றாங்க அது போல இன்னும் டீடைல்ஸா டீப்பா காட்டலாம். பட் சிலருக்கு என்ன செய்யும், அவ்வளவு ஒரு சில பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும், சிக்கல் மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக ஆன்சர் இருக்கு. இதோட ஆன்சர் முடிக்கணும். ஸோ இது ஆன்சர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.